ஹலோ வெல்கம் பேக் டு சில்வியா மேக்கர் ரீட். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஐப்ரோ ஃபில்லிங் தான். ஸோ நிறைய பேர் வந்து என்னோடய ஐப்ரோ வந்து நல்லாயிருக்கு, எப்படி இதை ஃபில் பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கன்னாங்க. நான் எப்போவுமே இந்த ப்ராடக்ட் சிஸ் பியூட்டி இந்த ப்ராடக்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். வேறு எதுவுமே நான் பென்சில்லாம் எதுவும் போட மாட்டேன். ஜஸ்ட் இந்த ஐப்ரோ ஃபில்லிங் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். என் ஐப்ரோவுமே ரொம்ப மோசமாக இருக்கும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். அங்கங்கே வந்து கேப் நிறையா இருக்கும். ஸோ அதை வந்து இந்த பவுடரால் தான் நான் வந்து ஃபில் பண்ணிப்பேன். ஸோ இது எப்படி நான் ஃபில் பண்ணுறேன், நேச்சுரலாக எப்படி இது எனக்கு நல்லாயிருக்கு அப்படின்றத நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐப்ரோ ஃபில்லிங் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போவுமே ஒரு 1 இன்ச்சு விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் தின்னாக இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும் ஹேரு. ஸோ அங்கேருந்து நீங்கள் ஐப்ரோ ஃபில்லிங் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈவன் ஆகிடும். ஸோ எடுத்தோடனே நீங்கள் ஸ்டார்டிங்கில் நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப வந்து தீட்டின மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அதனால் 1 இன்ச் விட்டுட்டு பண்ணுங்கள், கொஞ்சம் நேச்சுரலாக தெரியும். ஆக்சுவலி எனக்கு இந்த சைட் பார்த்திங்கன்னா ரொம்ப கேப் அதிகமாக இருக்கும். எங்கே கேப் இருக்கோ அங்கே மட்டும் தான் ஜஸ்ட்டு ஃபில் பண்ணிப்பேன், ரொம்பலாம் கிடையாது. அண்ட் மேலே லைனு கீழே லைட்டாக கொடுத்துப்பேன், அவ்வளோதான். ஆக்சுவலி நான் கொஞ்சம் போட்டாவே எனக்கே அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நீங்களும் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஃபைனலாக என்னோடய ஐப்ரோ ஃபில்லிங் முடிஞ்சாச்சு. இதுதான் என்னோடய ஐப்ரோ ஃபில்லிங். ஸோ ரெகுலராக நான் வந்து இப்படி தான் ஃபில் பண்ணிப்பேன் என்னோடய ஐப்ரோ. ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் நேச்சுரலாக தான் இருக்கும். நான் ஆக்சுவலி இப்போ வந்து கொஞ்சம் அதான் சொன்ன மாதிரி நான் திக்காக கொஞ்சம் போட்டிருக்கேன். உங்களுக்கு திக்காக வேணாலும் நீங்கள் லைட்டாக போட்டுக்கலாம். ஜஸ்ட் லைட்டாக ஃபில் பண்ணிக்கிட்டால் போதும், எங்கே கேப் இருக்கோ அங்கே. பட் இது ஸ்டே ஹவர்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு இது நல்லாவே ஸ்டே ஹவர்ஸ் ஆகுது. எனக்கு இது ஓகேவாக இருக்குது நேச்சுரலாக. ஸோ எனக்கு இது பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.